ஆமாக்கா, டாக்டர் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட சொல்லிட்டாங்கக்கா. நீங்கள் வேணும்னா வந்து பார்த்துட்டு போங்க. நல்லவர்களுடைய இறப்பு பூமிக்கு பேரிழப்பு. நல்ல ஆத்துமாக்களின் சரீரங்களை நான் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு சாக விட மாட்டேன். நீ சந்தோஷமாக சாவதற்கு உனக்கு என்ன வர வேண்டுமோ என்னிடம் கேள். கண்டிப்பாக நான் அதை உனக்கு தருவேன். எதை கேட்டாலும் கொடுப்பியா? கேள், தருகிறேன். ஸ்கூல் லைஃப் திருப்பி தர முடியுமா? முழுமையாக தர முடியாது, குறிப்பிட்டு கேள். +2 லைஃப்? அப்படியே தருகிறேன். ஒரு வருடத்தை முழுமையாக அனுபவி. அது அந்த வயசுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அதை இப்போ நினைக்கும் போது ஸ்வீட் மெமரிஸ். எனக்கு ஒரு ஆசை, உன்னால் முடிஞ்ச நிறைவேற்று. முடியலாம் பரவாயில்லை. சொல், செய்கிறேன். ஒரு 45 வயசில் அதை அனுபவிச்சா இப்படி இருக்கும், சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். செத்ததுக்கப்புறம் எனக்கு சொர்க்கம் வேண்டாம், இதையே சொர்க்கம் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க சாமி. 45 வயதில் +2 படிக்கிற நீ எல்லோர் கண்களுக்கும் சரிசமமாய் தெரிவாய். யாரும் கேட்காத, யாருக்கும் கிடைக்காத வரம், யாரும் கேட்காததை கேட்டாய். இந்த ஒரு வருடத்தை நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பாய். சரிம்மா, சரிம்மா. டேய் சுந்தர், சுந்தர் என்னடா எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏய் உன் கார்த்திகடா. ஏய் அதே மாதிரி இருக்கடா. ஏய் 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 டேய் 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 ஏய் ஏய் எங்க அம்மா கடைக்கு போக சொன்னாங்க, விட்டுடா. ஏய் டேய் 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 போடா பைத்தியம். சுந்தர், டேய் சுந்தர் இங்க பாருடா, உன் கார்த்திகடா. டேய் சதீஷ், என்னடா முளைச்சு 3 நிலை வீட்டுல +2 படிச்சா பெரியாளா நீ? பிச்சிடுவ உன்னை. சதீஷ். ஏய் ஏய் சொல்றேன்ல, விடுறா. ஏய் சதீஷ். விடுறா. ஏய் போடா. சதீஷ்ணா, யோ சதீஷ்ணா, சதீஷ்ணா. உடம்புக்குள்ள புதுரத்தம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட மாட்டோமோன்னு தோணுது. ஆனாலும் என் இஷ்டத்தை விட விதிப்படி நடக்கட்டும். மறுபிறன்னு ஒன்று இருந்தால் மனுஷனாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி என் பிறப்பு இருக்கட்டும். இதுவே என் ஆசை.